வணக்கம். நான் ஞானதேசியமணி. கல்லூரி சொல் என்ற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அதை பற்றி நிறைய தகவல்களை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். அங்கு 14 விதமான பட்டப்படிப்புகள் நடத்தப்படுகின்றன. 8 படிப்புகள் பிஎஸ்சி கேட்டகரியிலும் 6 படிப்புகள் பிடெக் படிப்புகளும் சொல்லித்தரப்படுகின்றன. இந்த படிப்புகளில் பிஎஸ்சி அக்ரி பட்டப்படிப்பு 10 அரசு கல்லூரிகளில் அதில் 1793 சீட் இருக்கிறது. பிஎஸ்சி அக்ரியில் தமிழ் மீடியம் 57 சீட் இருக்கிறது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரில் 546 சீட்டுகளும், தமிழ் மீடியத்தில் 51 சீட்டும். பிடெக் அக்ரி என்ஜினியரிங் என்ற கோர்ஸ் திருச்சி குமுளூரில் செயல்படுகிறது. 104 சீட்டு இருக்கிறது. திருச்சி குமுளூரில் இயங்கும் வேளாண்மை பொறியியல் கல்லூரியில் பிடெக் படிப்பு உள்ளது. அதில் கிட்டத்தட்ட 104 சீட்டுகள் உள்ளது. மற்ற பிடெக் படிப்பு மற்றும் பிஎஸ்சி படிப்பில் ஒரு படிப்பு, இவை அத்தனையும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். இதில் ஒரு செமஸ்டருக்கு குறைந்தது 40,000 ரூபாய் ஃபீஸ் நாம் கூடுதலாக செலுத்த வேண்டும். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பிடெக் பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் இருந்தோம். கிட்டத்தட்ட 822 சீட்டுகள் உள்ளன. இவை செல்ஃப் சப்போர்ட்டிங் இது ஃபீஸு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற தனியார் விவசாய கல்லூரிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 36 கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 36 கல்லூரிகளிலும் கிட்டத்தட்ட 4736 சீட்டுகள் இருக்கிறது. மொத்தம் கிட்டத்தட்ட 8000 பிஎஸ்சி அக்ரி சீட்டுகள் இருக்கின்றன. இதில் ஜெனரல் கவுன்சிலிங் மூலமாக போவதற்கு அரசு கல்லூரிகளில் ஒரே கவுன்சிலிங் தான், அரசு சீட்டுக்கு. ஆனால் பிரைவேட் காலேஜில் 60-40 என்ற அடிப்படையில் கவுன்சிலிங் நடக்கும். அரசு நிர்ணயித்த கட்டணங்கள் தான் அதனுடைய ஃபீஸ் வாங்குவாங்க. இதில் 7.5 படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. அதனால் தேவையான சான்றிதழ்களுடன் கடைசி தேதியான 8/6/2026க்குள் நீங்கள் விண்ணப்பம் செய்து பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரி அலாட் ஆன பிறகு அந்த கல்லூரி உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த கல்லூரியை லாக் செய்து வரலாம். அப்படி பிடிக்கவில்லை என்றால் ஸ்லைடிங் ப்ராக்ரஸ் கொடுத்துக்கின்றால் உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு பொருத்தமான கல்லூரி கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய 18 வகுப்பு கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் சேர்ந்து பயனடையுங்கள். தனியார் வேளாண்மை கல்லூரிகள் கிட்டத்தட்ட 36 இருக்கின்றது. இந்த 36லும் கிட்டத்தட்ட 4000, அரசு கல்லூரியில் 3000 சீட்டு, கிட்டத்தட்ட 8000 வேளாண்மை 1000 சீட்டுகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் விண்ணப்பித்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.